ஹலோ நண்பா. ஒரு நாள் இரவு 9:30 மணிக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் ஏடிஎம்மில் நின்றுக்கிட்டு இருக்கான். கார்டு உள்ளே போடுறான், பேலன்ஸ் செக் பண்ணுறான். ஸ்க்ரீனில் வந்தது வெறும் 43 அவன் 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு இருந்தான். ஏன்னா நாளைக்கு பெட்ரோல் போடணும், வீட்டுக்கு சில பொருள் வாங்கணும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் கையில் 43 தான் இருக்குது. அந்த பையன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீ கடையில் நின்னான். டீ விலை 15. அதை கூட குடிக்கல. ஏன்னா மனசில் ஒரு கணக்கு ஓடுது. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்தான். சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணான். ஒருத்தன் துபாய் ட்ரிப்பு, ஒருத்தன் புதிய பைக், ஒருத்தன் ஐஃபோன். அவன் அமைதியாக ஃபோன் க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் காசு இல்லாமல் கஷ்டப்படலை, காசு வந்தாலும் எங்கே போகுதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டான். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். நேற்று நீங்கள் செலவு பண்ணதை நினச்சி பாருங்கள். ஒரு டீ, ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஆர்டர், சும்மா ஸ்க்ரோலிங் பண்ணும்போது வாங்கினது, இதெல்லாம் சேர்த்து பாருங்கள். 50 ரூபா, 100 ரூபா, 200 தினமும் போனாலும் மாதத்துக்கு பார்த்தோன்னா மினிமம் பார்த்தோன்னா ஒரு 2000லேருந்து ஒரு 6000 வரைக்கும் மாதமே செலவாகுது இதுக்குன்னு. காசு இல்லாதது அவமானம் இல்லை, ஆனால் காசு எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருப்பது தான் ஆபத்து. உங்கள் கையில் 100 இருந்தாலும் சரி, முதல்ல அதை மதிக்க கற்றுக்குங்க. ஏன்னா 100 மதிக்காதவங்க 1,00,000 தக்க வைக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.